நண்பர்களே, இமிகிரேஷன் மாற்றங்கள் பல முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது. இன்றைய இந்த காணொளி இமிகிரேஷன் லாயர் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விஷயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். பல விஷயங்கள் இருக்கின்றன. ஃபேமிலி ஸ்பான்சர்ல சிக்கல்கள் இருக்கின்றன, குட் கேரக்டர்ல மாற்றங்கள் இருக்கின்றன, ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல இந்த ரினியூவல்ல போற நேரத்துல குடும்பங்கள் பிழையாக வழிநடத்தப்படுகின்றனவா என்ற கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள் தொடர்பாகவே இன்று நாம் பேசுவோம். இமிகிரேஷன் லாயர் ஜெயகாந்த் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் லாயர். வணக்கம் திரு என்எஸ் அவர்களே. வணக்கம் லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கு. முக்கியமாக இந்த ஃபேமிலி ஸ்பான்சர் விஷயத்துல என்ன செய்ய வேணும்? பலர் ஸ்டக் ஆகி நிற்கிறார்கள். இதுல கொஞ்சம் எனக்கு தெளிவான விளக்கங்கள் தாங்க. சரி, நாங்கள் இன்றைக்கு இந்த ஃபேமிலி ஸ்பான்சர் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் தெளிவாக பார்க்குறதுன்னு சொன்னால், முதலாவது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது பிரித்தானியாவிலே அவர்கள் ஒரு விசா எடுத்திருக்கின்ற நபர்கள், அதாவது குறிப்பாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றவர்கள், அல்லது அவர்கள் தங்களுடைய நீண்ட பதிவுரிமை காரணமாக அவர்கள் நிரந்தர பதிவுரிமை பெற்றிருக்கின்றவர்கள், அதே போல பிரித்தானிய பிரஜையாக இருக்கின்றவர்கள், இவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இலங்கை போன்று வேறு பிற நாடுகளிலே இருந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவ்வாறு அவர்கள் அழைத்துக் கொள்வதற்கு அவர்கள் முற்படுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போமாக இருந்தால், நிரந்தர பதிவுரிமை பெற்றவர்கள், அதே போல பிரித்தானிய பிரஜா உரிமை பெற்றவர்கள் ஆக அந்த இரண்டு பகுதியினரையும் ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொண்டு, இந்த அகதி கோரிக்கை அல்ல அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் இன்னொரு பகுதியாக வைத்திருப்போமாக இருந்தால், இந்த அகதி அந்தஸ்து பெற்றவர்களிடையே இரண்டு விதமான விடயங்கள் பொதுவாக கருத்திலே கொள்ளப்படும். ஒன்று நாங்கள் சொல்லுவோம் ப்ரீ ஃப்ளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி, அதாவது அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேற முதல் தங்களுடைய குடும்பங்களை உருவாக்கி இருந்தால் அந்த குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு பிரித்தானியாவுக்கு அழைத்து வருவது என்ற விடயம் தொடர்பான விடயம். அடுத்தது, அவர்கள் அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் அதன் பின்னர் சென்று தங்களுடைய காதலியை அல்லது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை துணையை திருமணம் செய்திருந்தால் அவர்களை அழைத்துக் கொள்வது தொடர்பான விடயம். இது அகதி கோரிக்கையாளர்கள் தொடர்பான விஷயங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் முதல் அதனை பார்த்துவிட்டு அடுத்ததற்கு வருவோம். இந்த அகதி கோரிக்கையாளர்களிலே நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த ப்ரீ ஃப்ளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களை அழைத்து வருவதற்குத்தான் குறிப்பாக இந்த ஃபேமிலி ரீஜூனியன் என்ற விடயம் நடைமுறையில் இருந்தது. இந்த ஃபேமிலி ரீஜூனியன் என்ற அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுவதனை தற்காலிகமாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் அதனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது அவர்கள் ஒரு மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இருந்தாலும் இன்னமும் அது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. அது தொடர்பான அந்த விண்ணப்பம் மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் விண்ணப்பதாரிகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த ப்ரீ ஃப்ளைட் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இங்கே அழைத்துக் கொள்ளலாமா என்ற விடயத்திலே ஒரு சிக்கலான சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக அவர்கள் அந்த ஃபேமிலி ரீயூனியன் என்ற அந்த விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொள்வதனை நிறுத்தி வைப்பதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அந்த அவ்வாறு அவர்களை அழைத்து வரும்பொழுது அவர்கள் இங்கே இந்த பப்ளிக் ஃபண்ட்ஸ் சொல்லப்படுறது, அதாவது பொது நிதியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். வீட்டு வசதி இல்லை என்ற ஒரு நிலைமை உருவாக்கி அதன் மூலம் வீட்டு வசதியை கொள்கின்றார்கள். இதனால் அரசாங்கத்துக்கு பாரிய செலவுகளும் நெருக்கடிகளும் உருவாகின்றது என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த வீட்டு வசதிகளையும் அதே போல அந்த அவர்களை குடும்பத்தை பராமரிப்பதற்கான அந்த வருமானத்தையும் குறிப்பிட்ட அந்த ஸ்பான்சர், அதாவது அவரை அழைத்து வருகின்ற அந்த நபர் காட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் தான் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலே அவ்வாறு அந்த குடும்ப உறுப்பினரை அழைத்து வரலாமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த அப்பெண்டிக்ஸ் எஃப்எம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இமிகிரேஷன் ரூல்ஸுக்கு கீழே
அவர்கள் இப்பொழுதும் தங்களோட குடும்ப உறுப்பினரை அழைத்து வரலாம். அதாவது ஃபேமிலி ரீயூனியன் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த அப்பெண்டிக்ஸ் எஃப்எம்க்குள்ளே அவர்கள் தங்களோட குடும்ப உறுப்பினரை அழைத்து வரலாம் என்று சரி, சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல அவர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய செலவுகளை முழுமையாக பார்க்கணும். வீடு, சாப்பாடு, எல்லா விஷயங்களையும் முழுமையாக பார்க்க வேணும். அப்படியா? அவர்கள் தாங்கள் அதனை பார்ப்போம் என்ற அந்த உறுதிமொழியையும் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதன் ஊடாக அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வர முடியும். ஓகே, அகதி என்றா எப்படி அவர் இங்க அவ்வளவு வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியுமா? அதாவது அவருக்கான அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட பின்னர் அவர் முழு நேரமாக அவர் வேலை செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதே நேரம் அவருடைய அந்த இ விசா என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிலே 3 விடயங்களுக்கான அந்த ஷேர் கோட் வரும். ஒன்று அவர் ஒரு வீட்டினை வாடகைக்கு அமர்த்திக் கொள்வதற்கான ஷேர் கோட் வழங்கப்படும். அதே போல் அவர் தொழில் வழங்குனருக்கு வழங்க வேண்டிய அந்த ஷேர் கோட் வழங்கப்படும். அதே போல் அவர் தன்னுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை தெளிவுபடுத்துகின்ற விளங்கப்படுத்த தேவையான அந்த ஷேர் கோட் வழங்கப்படும். ஆகவே இந்த 3 விடயங்களும் அவர்களுக்கு அந்த ஷேர் கோட் வழங்கப்படுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் தனக்கான வீட்டினை வாடகைக்கு அமர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதே போல் அவர் முழு நேரம் தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் அங்கே வழங்கப்படுகின்றது. அப்போ ஹோம் ஆஃபீஸ் என்னத்தை எதிர்பார்க்கின்றதுன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் முழு நேரம் வேலை செய்து அவர்களுக்கு தேவையான அந்த இப்பொழுது தேவைப்பாடு எவ்வாறு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் 29,000 பவுண்ட்ஸ்கள் வருட வருமானம், குரோஸ் இன்கம். அதாவது கழிவுகளுக்கு முன்னர், எந்த வரி தொடர்பான அனைத்து கழிவுகளுக்கு முன்னர் அவர்கள் 29,000 வருமானத்தை பெற்றிருப்பார்களாக இருந்தால் பெறுவார்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வர முடியும் என்ற தேவைப்பாடு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த 29,000 வருமானத்தை அவர் பெறுகின்ற அதே நேரம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு இங்கே தங்க வைத்து பராமரிப்பதற்கான வீட்டு வசதியையும் அவர் காட்ட வேண்டிய தேவைப்பாடு அங்கே காணப்படுகின்றது. அவ்வாறு இந்த ஷேர் கோட்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப என்ன அது ரெண்ட் கொடுக்குற ஆக்கள்கிட்ட அந்த ஷேர் கோட்டை காட்ட வேணுமா? அப்படியா? இல்ல. அவர் இப்ப என்னன்னு சொன்னால் தனியார்களிடம் அவர்கள் வாடகைக்கு அமர்த்தும் பொழுது தனியார் பொதுவாக அவர்கள் இவர்களுக்கு வீட்டினை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அந்த அதிகாரம் அல்லது அந்த அனுமதி உள்துறை அமைச்சினாலே வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பரிசீலிக்க வேண்டியது அவர்களுடைய தேவைப்பாடு. அந்த வகையில் அவர்கள் அந்த சேக்கோட்டை கேட்கலாம், கேட்டு அவர்கள் அதை பார்த்து உறுதிப்படுத்தலாம். அதே போல இவர்கள் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் ஊடாக ஒரு வீட்டை எடுக்க போவார்கள் இருந்தால் அங்கே பல தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக அவர்கள் தங்களுடைய பே ஸ்லிப் காட்ட வேண்டியிருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட வேண்டியிருக்கும். அதே போல இந்த சேக்கோட்டையும் அவர்கள் வழங்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் அது அவர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கிற தேவைப்பாட்டிலே முக்கியமான விடயம். இந்த மூன்று ஷேர் கோட் இப்ப வழங்குகிறார்களா? முந்தி அப்படி இல்லை தானே? இல்லை, இப்போ அதாவது இ விசாவிலே இந்த 3 ஷேர் கோட்டும் இருக்கும். அவர்கள் தங்களுடைய அனுமதி, அதாவது தங்களுக்கு உள்துறை அமைச்சினாலே வழங்கப்பட்டிருக்கின்ற அனுமதியை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அந்த 3 விடயங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்ப ஒரு ஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு போனா வீடு கொடுப்பார்களா? நிறைய நிபந்தனைகள் இருக்குது. நிபந்தனைகள் அதான் இப்ப நிபந்தனைகள் எப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் பொதுவாக பார்க்கின்றபடியும் இவர்கள் அந்த வாடகையை சரியாக பே பண்ணுவார்களா என்றதான் முக்கியமாக பார்ப்பார்கள். அடுத்தது இவர்கள் இந்த நாட்டிலே வாடகைக்கு வீட்டை அமர்த்தி குடியிருப்பதற்கான அவர்களுக்கான அந்த தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்ற விடயம். அடுத்தது அவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள் தொடர்பான ஏதாவது குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகள், ஏற்கனவே இந்த வழக்குகள் தொடர்பான விடயங்கள் இருக்குமாக இருந்தால், வீட்டு வசதி தொடர்பான வழக்குகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கான அந்த வீட்டு வசதியை வழங்குவதில் பின்னடிப்பார்கள். என்று சொன்னால் அது அவர்களுக்கு திருப்பியும் அவ்வாறான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ற காரணத்தினால் இப்ப இந்த இதெல்லாம் பூர்த்தி செஞ்சா அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைக்கலாம். அப்படியா? குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்வதற்கு அந்த வருமானத்தை காட்ட வேண்டும். அதாவது வருட வருமானம் 29,000 இருப்பது என்றதை காட்ட வேண்டும். அதே போல வீட்டு வசதியை அவர்கள் காட்ட வேண்டும். இங்கிருந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர் அழைத்து வர முற்படுகின்றவர். அவ்வாறு காட்டும் பொழுது அவர்கள் ஒரு வருடம் அவர் கட்டாயம் பணியாற்றி இருக்க வேண்டிய எந்த தேவைப்பாடும் இல்லை. அவர் குறைந்தது 6 மாதம் பணியாற்றி இருக்க வேண்டும். அந்த 6 மாதம் பணியாற்றி அந்த 6 மாதத்துக்குரிய அந்த பேஸ்லிப்பை, அதாவது அவருடைய அந்த வருமான பேஸ்லிப்பை காட்டுவார்களாக இருந்தால் அதன் அடிப்படையில் அவருக்கு ஒருவேளை வருமானம் அந்த 29,000 விஞ்சியதாக 29,000 இருக்கும் என்று நிரூபிக்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அதன் மூலம் அவர் அந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 29,000 வருமானம் என்பது அதற்குள்ளே அவருடைய அந்த ஓவர் டைம் அல்லது அந்த மேலதிகமாக வருகின்ற விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம். அதில் எந்த
எந்த பிழையும் இல்லை. சிலர் அது தொடர்பாகவும் அவர்களுக்கு சிலருக்கு போதுமான விளக்கங்கள் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதே போல 2 தொழில்கள் செய்தும் அந்த வருமானத்தை காட்டிக்கொள்ள முடியும். ஒரு தொழிலே தான் அதை காட்ட வேண்டும் என்ற தேவைப்பாடும் இல்லை. 2 தொழில்களையும் காட்டிக்கொள்ள முடியும். ஆகவே இது ஸ்பான்சர் பண்ணுறவருடைய அந்த தேவைப்பாடாக இருக்கின்ற அதே நேரம் அங்கிருந்து இந்த இணைந்து கொள்ளுகின்ற, அதாவது ஸ்பவுஸ் அங்கிருந்து ஆணோ பெண்ணோ மனைவியோ கணவனோ இங்குள்ளவருடன் இணைந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது அவர்கள் காட்ட வேண்டிய தேவைப்பாடு என்னவென்று சொன்னால் ஆங்கில தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது A1 இங்கிலீஷிலே A1 ஆங்கில தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே நேரம் அவர் அந்த டிபி டெஸ்ட், அதாவது அந்த காசநோய் தொடர்பான அந்த பரீட்சைக்கு சென்று அதிலே சித்தியடைந்து அந்த சான்றிதழையும் வழங்க வேண்டிய தேவைப்பாடு அந்த குடும்ப உறுப்பினருக்கு இது விதிக்கப்பட்டிருக்கும். இது பொதுவாக மீன், அதாவது சிறுவர்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த ஆங்கில தேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த காசநோய் தொடர்பான அந்த பயிற்சியை அவர்கள் செய்திருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அதிலும் இந்த வருமான தேவைப்பாடு என்பது, அதாவது 29,000 என்பது இதற்கு முன்னர் 11,600 பவுன்களாக இருந்தது. அந்த காலப்பகுதியிலே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள், மேலதிக குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட 2,000 சொச்சம் அளவிலான அந்த தொகை அதோடு இணைத்து காட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் தற்பொழுது தன்னுடைய குடும்ப துணைக்கு மட்டும் 29,000 காட்டினால் போதுமானது. சிறுவர்களுக்கான அந்த நிதி தேவைப்பாடு அல்லது கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 29,000 அவர்கள் காட்டி தங்களுடைய குழந்தைகளையும் மனைவி அல்லது கணவனையும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாக அகதி கோரிக்கை, தற்போதைய சூழ்நிலையிலே அகதி கோரிக்கையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற அகதி அந்தஸ்திலே இருக்கின்றவர்கள், அதாவது அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை விரைவாக அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதினால் அவர்கள் இந்த ஃபேமிலி ரீயூனியன் மீண்டும் அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. தங்களுடைய சம்பளத்தை காட்டக்கூடியதாக இருந்தால் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அதில் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் விண்ணப்ப கட்டணம். நாங்கள் ஃபேமிலி ரீயூனியன்லேயே முந்தி ஆரம்பமாக ஃபேமிலி ரீயூனியன் இருந்த கால பகுதியிலே எவ்வாறுன்னு சொன்னால் விண்ணப்ப கட்டணம் அதற்கு இல்லை. இலவசமாக அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அவர்கள் இந்த அப்பெண்டிக்ஸ் FM ஊடாக அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது பிரதான விண்ணப்பதாரி, அதாவது கணவனோ மனைவியோ அதே போல குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த விண்ணப்ப கட்டணங்கள், அதே போல இமிகிரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் என்ற அந்த கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. எனவே அந்த தேவைப்பாடும் அங்கே ஒரு பெரிய அளவிலான ஒரு பண தேவைப்பாடாக இருக்கும். அதை கட்ட வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருப்பது அல்லது ஒன்று சேர வேண்டிய தேவை இருப்பது முக்கியமான விடயம். அதை அவர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது இந்த வழியினூடாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர் அழைத்துக் கொள்ளலாம். செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுதும் காணப்படுகின்றது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கும். இப்ப இதிலான பிரச்சனை என்னன்னா, அவர்கள் வந்தா அவர்களுக்கான எதிர்காலம் இருக்குதா, இவ்வளவு செலவழிச்சு வாழ முடியுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி தற்பொழுது எழுகிறது இல்லையா? இல்லை, இதில் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அகதி கோரிக்கையாளர்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுதுதான் இந்த கேள்வி, நீங்கள் சொல்லுகிற கேள்வி வருகின்றது என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக நான் சொன்னது போல அகதி கோரிக்கையாக வந்தவர் ஒருவர், அவர் ஏற்கனவே திருமணமாகாதவராக இருந்தால் அவர் அதன் பின்னர் தான் திருமணம் ஆக வேண்டும். திருமணம் ஆகும் பொழுது இந்த வடமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும். சாதாரணமாகவே இதே வீடு காட்ட வேண்டும், சம்பளம் காட்ட வேண்டும், மனைவியை கூப்பிட்டு இங்கே வைத்து பார்க்க வேண்டும், அதன் பின்னர் இங்கே குழந்தைகள் பிறந்தால் அதற்கான பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால்தான் அவர் அடுத்த 2.5 ஆண்டுகள் முடிவிலே அந்த மனைவிக்கான மீள் எக்ஸ்டென்ஷனை, அதாவது மீண்டும் புதுப்பிப்பதனை செய்யக்கூடியதாக இருக்கும். 5 ஆண்டு முடிவிலே அவர் அந்த மனைவிக்கு நிரந்தர வதியுரிமை பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது 10 ஆண்டுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படும். எனவே இது பொதுவான விடயம். அதாவது இந்த நாட்டிலே அவர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கான அந்த நிதி தேவைப்பாடுகள், அந்த வீட்டு வசதி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வது என்பது ஏனைய நிரந்தர வதியுரிமையுடையவர்கள், பிரஜா உரிமையுடையவர்கள், அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு அதன் பின்னர் திருமணம் செய்வர்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்ற அதேவேளை இந்த அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு ஏற்கனவே திருமணமானவர்களுக்குத்தான் இந்த ஃபேமிலி ரீயூனியன் என்ற ஒரு விடயம் இருந்தது. அது தற்பொழுது இறுக்கமாக்கப்பட்டு அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஏனையவர்கள் பின்பற்றுகின்ற அதே வழிமுறையை பின்பற்றி குடும்ப உறுப்பினர்களை அழைக்கலாம் என்பதுதான் உண்மையான விடயம்.
அதை அவர்கள் செய்வார்களா இருந்தால் குடும்ப உறுப்பினர்களை விரைவாக அழைத்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே உண்மையாக சொல்லுங்க. உண்மையா சொன்னால் இப்ப சிலருக்கு வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு 18 வயதை நெருங்கி கொண்டிருப்பார்கள் அல்லது 18 வயது ஆகப்போகுது என்று சொல்லி சொன்னால் அந்த குழந்தை இவர்கள் எப்பொழுது இந்த ஃபேமிலி ரீயூனியனை ஏற்று பூர்த்தி செய்வார்கள் அல்லது மீண்டும் அதை அறிமுகப்படுத்துவார்கள் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த வழிமுறையினூடாக தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த 18 வயதை தாண்டுவதற்கு முன்னர். அவ்வாறு அவர்கள் 18 வயதை தாண்டி விட்டார்கள் சொன்னால் அந்த விண்ணப்பங்கள் மீண்டும் ஒரு சிக்கலான சூழ்நிலைக்குள் சென்றுதான் அதிலிருந்து வெளியில வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகும். இப்ப ஏற்கனவே அகதி அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாகவே பெனிஃபிட் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்களா? அகதி அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டவர்கள் உதாரணமாக நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அகதி கோரிக்கையாளர்கள் இங்கே வந்து அவர்கள் அகதி கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தங்களுக்கு தேவையான தங்குமிட வசதி இல்லை, வருமானம் இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் அவர்களுக்கான தங்குமிட வசதியை கொடுக்கின்றது. அதன் பின்னர் அவர்களுக்கு தேவையான செலவுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கின்றது. அதன் பின்னர் அவர்களுடைய அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய அந்த தங்குமிட வசதியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும். அதாவது மைக்ரண்ட் ஹெல்ப்பாலே வழங்கப்படுகின்ற அந்த தங்குமிட வசதியிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். வெளியேறினால் அவர்களுக்கான தங்குமிட வசதியை வழங்குவதற்கு கவுன்சில்ஸ் அந்த கவுன்சில்ஸ் வந்து அவர்களுக்கான தற்காலிக தங்குமிட வசதியோ அல்லது நிரந்தர தங்குமிட வசதியோ கவுன்சில் ஏற்பாடு செய்து கொடுக்கும். அதே நேரம் அவர்களுக்கு வருமானம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு விண்ணப்பித்து யூனிவர்சல் கிரெடிட் மூலம் அந்த தங்களுடைய வருமான இழப்பினை அல்லது தேவையான வருமானத்தினை பெற்று தங்களுடைய சிவியத்தை கொண்டு செல்லலாம். ஆனால் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவ்வாறு சென்றாலும் அதன் பின்னர் அவர்கள் வேலை தேட வேண்டிய தேவை ஏற்படும். அந்த வேலை தேடி அவர்கள் வேலையிலே அவர்கள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வராக இருந்தால் அது யூனிவர்சல் கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக அது குறைவடைந்து இல்லாமல் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல அவர்கள் விரும்பினால் தாங்களாகவே இந்த அரசாங்கத்தினுடைய கவுன்சிலினுடைய வீட்டு வசதியிலிருந்து வெளியே வந்து தனியாக தாங்களாகவே வீடுகளை வாடகைக்கு அமர்த்தி கொள்ளக்கூடிய இருக்கும். அதன் மூலம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தங்களுடன் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடனடி அதான் ஏற்கனவே முந்தின காலங்களிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஒரு 3-4 மாசத்துக்குள்ளே அவருடைய குழந்தைகள், மனைவிகள் அல்லது கணவன்மார் இங்கே வந்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் அந்த ஃபேமிலி ரீயூனியன் முறை இருந்தது. அதே நேரம் அவர்களுக்கான எந்த நிதி தேவைப்பாடுகளும் இல்லை, அதே நேரம் எந்த விதமான வீட்டு வசதி தேவைப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. அப்போ அவர்கள் வந்து விடுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் அரசாங்க உதவிகளோடு இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கின்ற இந்த இறுக்கமான சூழ்நிலையில் அவ்வாறு உடனடியாக குடும்ப உறுப்பினர்கள் வருவதுதான் நெருக்கடியான சூழ்நிலையாக காணப்படுது. இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிற நேரம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நைஜல் ஃபராஜ் சொன்னார், தாங்கள் வந்தா முதலாவது வெளிநாட்டவர்களுக்கான பெனிஃபிட்டை கட் பண்ண போறேன் என்று சொல்லி. அப்படியான நடைமுறைகள் சாத்தியமா? இப்ப ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும், உள்ளூர் ஆக்களுக்கு ஒரு மாதிரியும், வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கள் பிஆர் கிடைச்சா அவர்களுக்கு ஒரு மாதிரியும் என்று இந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? இவை வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஒழிய இது வந்து நடைமுறை சாத்தியமா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். ஏன்னு சொன்னால் இது பாராளுமன்றத்திலே இது வாக்கெடுப்புக்கு சென்று நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவ்வாறான சூழ்நிலையிலே வந்து இது எந்த அளவு தூரம் சாத்தியமான விடயம் என்று சொல்லி சொல்ல முடியாது. இது அவரவர்கள் தங்களுக்கு என்னன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் இருக்கும் பொழுது எதையும் கதைக்கலாம். நிர்வாகத்திலே அந்த பதவிக்கு சென்ற பின்னர் நாங்கள் எதை செய்யலாம் என்றதிலே தான் பிரச்சனைகள் இருக்கும் என்றபடியால் அதிலே அது பற்றி நாங்கள் கருத்து கூறுறது என்றதுக்கு அப்பால இது ஒரு அரசியல் உரையாகத்தான் எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை கடந்து போகணும். நல்லது. அடுத்து வந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். அவங்கள வந்து இந்த விசா ரெனியூவல் பண்ற நேரத்துல நிறைய பிழையாக வழிநடத்தப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் வருகின்றன. நிறைய கஷ்டப்படுகின்றார்கள். இது எங்க பிரச்சனைகள் வருகின்றன லோயர்? உண்மையில் என்னன்னு சொன்னா இப்ப நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கில் ஒர்க்கர் ரூட் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் பிரித்தானியாவுக்கு குடும்பங்களாகவும் தனியாகவும் வந்தவர்கள் இப்பொழுது அந்த 3 ஆண்டு காலப்பகுதியை பூர்த்தி செய்திருக்கின்ற காலப்பகுதியாக கருதலாம். அப்போ இந்த காலப்பகுதிக்குள்ளே என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் 3 ஆண்டு காலப்பகுதியில் வந்தவர்கள் 5 ஆண்டிலே அவர்கள் இன்னொரு 2 ஆண்டுகள் அதை புதுப்பிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான நிரந்தர பதிலுரிமை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலையில் இவர்கள் மீண்டும் புதுப்பிக்க செல்லுகின்ற பொழுது பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். பொதுவாக என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்று தொழில் வழங்குனர்கள் வந்து சரியாக அவருடைய சம்பளங்களை பே பண்ணாமல் அல்லது வழங்காமல் இருந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது.
அடுத்தது இந்த தொழிலாளர்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த சம்பளம் தொடர்பாக அல்லது தங்களுக்கு விதிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை சரியாக பின்பற்றாமல் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் அல்லது அதை பற்றி கவனிக்காமல் அவர்கள் ஏதோ வந்தாச்சு லண்டனுக்கு இனி என்னன்னு சொல்ல ஒரு கணக்கில் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு வருமானத்தை ஈட்டுகின்ற தொழில் நிலைமையில் இருந்து அந்த இறுதி கட்டத்திலே அவர்கள் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த தொழில் வழங்குனர்கள் HMRCயோட அல்லது ஹோமோஸோட தாங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தேவைப்பாடுகளை சரியாக பின்பற்றாவிட்டதால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இல்லை வழங்கப்பட்டிருந்த அந்த அனுமதிகள், அதாவது வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி வைத்திருக்கலாம் என்று சொல்லி வழங்கப்பட்ட அந்த ஸ்பான்சர் லைசன்ஸை இந்த உள்துறை அமைச்சு அதை ரத்து செய்து வருகின்றது பல நிறுவனங்களுக்கு. அவ்வாறு ரத்து செய்கின்ற பொழுது இந்த தொழிலாளர்கள் தொழிலிழப்புகளை சந்திக்கின்றார்கள். அவ்வாறு தொழில் இழப்புகளை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த 60 நாள் வழங்கப்படுகின்றது. இந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வேறொரு ஸ்பான்சரை நீங்கள் ஃபைன் பண்ணினால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், இல்லாவிட்டால் நீங்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த 60 நாளுக்குள்ளே அவர்கள் அவ்வாறு இன்னொரு தொழில் வழங்குனரை பிடித்துக் கொள்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் தற்போதைய சூழ்நிலையில் தொழில் வழங்குனர்களும் பல்வேறு நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறார்கள், பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை காரணமாக. அப்போ அவர்கள் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவது அல்ல அவர்களுக்கு ஸ்பான்சர் லைசன்ஸ் கொடுத்து அந்த சம்பள வரம்பை மீட் பண்ணி, அதாவது அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளங்கள் வழங்குவது, அதே நேரம் இந்த இவர்களை வைத்திருப்பதன் காரணமாக இந்த உள்துறை அமைச்சு அல்லது HMRCக்கு தேவையான அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, பல்வேறு பேப்பர் ஒர்க்ஸ்களை பின்பற்ற வேண்டிய தேவையில் இருக்கிறது. இவ்வாறான நெருக்கடிகள் காரணமாக இந்த தொழில் வழங்குனர்கள் இவ்வாறு புதிய ஆக்களை ஸ்பான்சர் பண்ணுறதை தவிர்த்து வருகிறார்கள் அல்லது இல்லாமல் செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இவ்வாறு அந்த 3 வருட கால பகுதிக்குள்ளே இந்த அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் மீண்டும் அந்த விசாவினை புதுப்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நிற்கதியாக கைவிடப்படுகின்றார்கள். இவ்வாறு கைவிடப்பட்டவர்களை ஒரு வால்னரபிள் பீப்புள்ஸ், அவைக்கு குடும்பங்களாக வந்தவர்கள் தனிநபர்கள் வந்து மிகவும் ஒரு விரக்தியான சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் அடுத்தது எங்கு செல்வது, என்ன நடவடிக்கை எடுப்பது. ஏனென்றால் அவர்கள் பலர் தங்களுடைய சொந்த நாடுகளிலே வீடுகளை விற்று, காணிகளை விற்று, சொத்துக்களை விற்று எதுவுமே அங்கே இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் இந்த முகவர்களுக்கு காசு கொடுத்து கூட இங்கே வந்திருக்கிறார்கள். இவ்வாறு வந்தவர்கள் திரும்பி மீண்டும் அங்கு இலங்கைக்கு சென்று தங்களுடைய வாழ்வை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு அல்லது நிலைநிறுத்திக் கொள்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதாலே அவர்கள் பல்வேறு ஒரு மன உளைச்சல்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள். அதே நேரம் வந்து இவ்வாறானவர்களை பயன்படுத்துவதற்கு பலர் கிளம்பி இருக்கிறார்கள். அவர்கள் பிழையான கருத்துக்களையும் பிழையான விடயங்களையும் சொல்லி நீங்கள் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பீங்கள், அதை சமர்ப்பித்தால் உங்களுக்கு இது வெறும் ஹியூமன் ரைட்ஸ்லேயே உங்களுக்கு தருவார்கள். என்னிடம் அன்று ஒருத்தர் கதைத்து கேட்டார், நான் இவ்வாறு 60 நாளிலே தண்டை செய்ய சொல்லிவிட்டார்கள், எனக்கு 60 நாளிலே அவ்வாறு உடனடியாக ஒருவரை ஃபைன் பண்ண முடியாது, நான் 3 வருடம் முடிந்து 2 வருடம் இங்கே இருக்கலாம் என்று சொல்லித்தான் என்னை அனுப்பினார்கள். இந்த சூழ்நிலையிலே நான் ஹியூமன் ரைட்ஸ் அப்ளிகேஷனை போட்டு என்னுடைய மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறேன் சொன்னால் எனக்கு விசா தருவார்கள், அவ்வாறு நான் விண்ணப்பிக்க முடியுமா, அவ்வாறு சொல்லுகிறார்களே, இது சரியா என்று ஒருவர் கேட்டார். அப்போ அவ்வாறு அவர் கேட்கிறாருன்னு சொன்னால் அவரை யாரோ பிள்ளையாக வழி நடத்துகிறார்கள், இதை இப்படி செய்தால் அது சரி வரும்னு சொல்லி. அப்போ இவ்வாறு பாதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வல்னரபிள் பீப்புளை, அந்த ஒரு தளம்பல்லையில் இருக்கின்ற ஒரு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கின்ற இல்லை பணம் வசூலிக்கின்ற ஒரு கும்பலும் இந்த சந்தர்ப்பத்திலே கிளம்பி இருக்கின்றது. எனவே பொதுவாக நான் இந்த நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இவ்வாறான இந்த கும்பல்களை நீங்கள் நம்பி தேவையில்லாமல் உங்கள் கையில் இருக்கின்ற பணங்களையும் செலவழித்து வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்யலாம், இல்லாவிட்டு இருக்கிற பணத்தோடு நாட்டுக்கு சென்றாவது நீங்கள் உங்களுடைய வாழ்வை மீளமைத்துக் கொள்ளலாமா போன்ற விடயங்களை நீங்கள் சரியாக சிந்தித்து ஆலோசித்து அல்லது சரியான ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயற்பட வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான விடயம். இது ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு விடயம். அநியாயமாக தேவையில்லாமல் உங்கள் இருக்கின்ற கையிருப்பில் இருக்கின்ற பணங்களையும் செலவழித்து இதையும் வீணடித்து விடாதீர்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இப்ப 60 நாட்களுக்கு பிறகு அவர் என்ன செய்யற, அதுக்குள்ள ஒரு ஸ்பான்சர் கிடைக்காட்டி என்ன செய்யற? இப்போ பொதுவாக இப்போ 60 நாளைக்குள்ளே அவருக்கு ஒரு ஸ்பான்சர் ஓகேன்னு சொல்லிட்டார், அவர் வந்து தான் தாரான்னு சொல்லியிருக்கார், ஸ்பான்சர் லைசனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது உங்களுக்கு COS அலோகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வந்த உடனே தாரேன், நான் உங்களுக்கு 60 நாளைக்குள்ளே அது வந்துடுமோ தெரியல, உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் அதற்கு நாங்கள் ஒரு இவருடைய அந்த இருக்கின்ற அந்த விசாவினை காலாவதியாகாமல் இருக்கிறதற்கு இன்னொரு விண்ணப்பத்தை செய்வதன் ஊடாக அந்த செக்ஷன் 3C சொல்லுவோம், அந்த விசாவினை அவருக்கு கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி ஒரு
சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு செய்து கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு உறுதிமொழி அல்லது ஒரு அவருக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும், தான் இன்னொரு இடத்திலே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. சும்மா நாங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு எஃப்எல்ஆர் அப்ளிகேஷன் போட்டால் ஓகே, எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓ போட்டால் ஓகே, அல்லது பிவிஆர் அப்ளிகேஷன் போட்டால் ஓகேன்னு சொல்லி பலர் அங்கலாய்த்து திரிகின்றார்கள். இதை அப்படி செய்தால் ஓகே இருக்கும், இப்படி செய்தால் சொன்னால் அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள், மனைவி இங்கே இருக்கிறார், ஊரில் ஒன்றுமில்லை. அப்போ என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு அங்கலாய்த்து திரிகிறார்கள். மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இவ்வாறான நபர்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு அவர்களை பயன்படுத்துவதற்கென்றே பலர் உலாவி திரிகிறார்கள். இப்ப 41,700 பவுண்ட் வந்து குறைந்தபட்ச சம்பள வரம்பு அப்படியா? ஓ, அது அதாவது புதிய நடைமுறையின் கீழே வருபவர்களுக்கு தான் அந்த சம்பள வரம்பு. பழைய நடைமுறையின் கீழ் வந்தவர்களுக்கு அந்த சம்பள வரம்பு இல்லை. ஆனால் இப்போ இவர்களுக்கான அந்த விசா காலாவதியாகி அவர்கள் வந்த இது அதிலே அந்த கம்பெனியிலே இப்போ எக்ஸ் என்ற கம்பெனியில் அவர்கள் ரினியூ பண்ணவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த 60 நாளைக்குள்ளே இன்னொரு புதிய கம்பெனியை அவர்கள் ஃபைன் பண்ண வேண்டும். அப்போ அந்த புதிய கம்பெனியை ஃபைன் பண்ணும் பொழுது அந்த புதிய கம்பெனி அந்த பழைய அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அந்த சம்பள வரம்பின் அடிப்படையில் அவர்களுக்கு அதை புதுப்பித்து கொடுக்கக்கூடிய இருந்தாலும் கூட அதற்கு கூட இந்த புதிய கம்பெனிகள் தயக்கம் காட்டி வருகின்றன. ஏன்னு சொன்னால் அதற்கான அந்த பேப்பர் ஒர்க்ஸும் கூட இருக்கும். அதே நேரம் தாங்கள் தேவையில்லாமல் உள்துறை அமைச்சையும் வருமான வரி திணைக்களத்தையும் தங்களுடைய நிறுவனத்துக்குள் இழுத்து விடுவதாக போய்விடும் என்ற மாதிரியான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதில் பிழையும் இல்லை. என்னென்னு சொன்னால் அந்த அளவு தூரம் அனைத்து விடயங்களும் மிகவும் இறுக்கமாக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே வியாபாரத்தை பார்ப்பதா, இந்த பேப்பர் ஒர்க்ஸை பார்ப்பதா, இவரை சம்பளம் ஒழுங்காக போகிறதா என்பதை பார்ப்பதா என்பதிலே பல்வேறு சிக்கல்கள். பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. என்ற வகையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் சூழ்நிலையும் இது என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க சொல்ற சரி. இப்ப முதல்ல அவர்கள் வரியை கட்டி அப்படி காட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப ஒர்க் பர்மிட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி அது அது இப்ப உடனே கிடைக்குது இல்ல. ஜாப் கொடுக்கிறவர்களுக்கான முதலாளிமார்களுக்கான இன்டர்வியூ இருக்குது, சில நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குது. இவ்வளவு சிக்கல்களை ஏன் சுமப்பான் என்று முதலாளிகள் யோசிப்பார்கள் ஐயா? நிச்சயமா என்னன்னு சொன்னால் இப்ப உள்ளூரிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வேலைவாய்ப்பு நபர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் வெளியூரிலிருந்து வரும் ஒருவருக்கு இவ்வளவு சிக்கல்களையும் எதிர்கொண்டு தான் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த நபரை தவிர இன்னொருவர் இல்லை என்று, அவர்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போவார்கள். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அவ்வாறான ஒரு சிக்கலை தாங்களே அதை உள்வாங்கி உள்ளிழுத்து விடும் ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதை எந்த நிறுவன இயக்குனரும் விளங்கிக் கொள்வார்கள். அதான் இப்ப சிவியை கால் பண்ணணும், அதுல செலக்ட் பண்ணணும், திரும்ப அது எல்லாத்தையும் ஒர்க் பர்மிட் ஆபீஸுக்கு அனுப்பணும் என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன இல்லையா? நிச்சயமா அது ஒரு பெரிய ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸோட மட்டும் முடிகிறது இல்லை, அதற்கு பின்னர் அதை பராமரிப்பது என்பதுதான் மிக பிரச்சனையான விஷயம். அதான் இப்ப அவருக்கு கொடுக்குற பே ஸ்லிப்ல இருக்கிற சம்பளமும் பேங்க் அக்கௌண்டும் சரியா இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட HMRC தொடர்ந்து துருவி தோண்டி கொண்டிருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள். இதுல சரி, இப்ப மாணவர்கள் PhD முடித்தவர்களுக்கு இதுல ஏதேனும் சம்பள விலக்குகள் இருக்குதா? PhD சம்பள விலக்குகள்னு சொல்லி அவர்களுக்கு நாங்கள் சொல்றதை கண்ட கப்பால PhD முடித்தவர்கள், PhD செய்கிறவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு PhD ஆக்களுக்கு மட்டும்தான் இப்போ இருக்குது. இனிய விசால் இருக்கிற ஆக்களுக்கு இல்லை. ஆனால் சம்பள விலக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர்களுக்கு சம்பள விலக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நான் அதற்கு சரியாக பார்க்கணும் சொன்னால் அதில் ஏதாவது டிவியேஷன்ஸ் இருக்குதான்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்ச அளவில் அதுக்கு அவர்களுக்கான சம்பள விலக்கு இருக்கிற மாதிரி தெரியலன்னு அவருக்கு பார்க்கணும். எனக்கு அதுல ஒரு டிஃபரன்சியேஷன் ஒன்று இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. இப்ப யூகேல கேவர்க விசாவில வந்தவர்கள் குடும்பத்தை அழைத்து இங்க வருவதற்கான விதிக்கப்பட்ட தடை காரணமாக இப்ப செவிலியர்களுடைய வருகை குறைவா இருக்கா? இப்ப நிச்சயமா குறைவடைந்து தான் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அதாவது கேர் ஒர்க்கர்ஸ் இங்க வெளியில இருந்து ஆக்களை கூப்பிட இல்லாத சூழ்நிலை தான் இப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறபடியா உள்ளூர்ல இருக்கிற ஆக்களை தான் எடுக்கணும்னு சொல்லி இருக்குது. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது இப்படியே போய் மீண்டும் திருப்பி ஓப்பன் பண்ணுவார்கள். அது என்னன்னு சொன்னால் இங்க கேர் ஒர்க்கர்ஸை பார்க்கறதுக்கு, அதாவது எல்டர்ஸை பார்க்கறதுக்கான ஆக்கள் பற்றாக்குறை வரும் பொழுது அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை நிச்சயமாக மீண்டும் இமிகிரேஷன்ல ஒரு தளர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் பெறும்.
இப்ப மாணவர் விசால இருந்து ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு மாறலாமா? மாணவர் விசாவில் இருந்து அவர் அந்த தன்னுடைய பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யணும், நிச்சயமா பூர்த்தி செய்திருக்கணும். அது பிறகுதான் அவர் மாறலாம். இப்ப குடும்பத்தினரை அழைத்து வருவதில் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. மிக மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா டிபெண்டனா கூட்டிட்டே வரையலாது இல்லையா? இப்ப இல்ல இப்ப அதான் நான் சொன்னேன். நான் தனியா இப்ப ஸ்டூடெண்ட் விசால இருக்கிற ஆட்கள் இல்ல பிஹெச்டி ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் தங்களோட குடும்ப உறுப்பினர் அழைக்கலாமே ஒழிய மற்றவர்கள் வந்து குடும்ப உறுப்பினர் அழைக்க முடியாது. அதே போல ஸ்கில் ஒர்க்கர்லையும் வந்து அவர்கள் ஹை ஸ்கில்ல இருக்கிற ஆட்கள் மட்டும் அவர்கள் தங்களோட குடும்ப உறுப்பினர்களை அழைச்சிக்கொள்ள, மற்ற மீடியம் ஸ்கில் இருக்கிறார்கள் அவர்கள் அழைத்துக் கொள்ள முடியாது. மிகாந்தி லோயர், இன்று பல முக்கியமான விடயங்கள் பார்த்தோம். அடுத்த சந்திப்பில் நாங்கள் இந்த குட் கரெக்டர் தொடர்பாக பார்ப்போம். மிக நன்றி லோயர், உங்களுக்கு இவ்வளவு விஷயங்களையும் எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. அரசு லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கும் நன்றிகள்.